கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான ஊமையை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் தியானித்து வருகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை வாசிப்போம். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்களை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். Now learn a parable of the fig tree. When his branch is yet tender and putteth forth leaves, ye know that summer is nigh. So likewise ye, when ye shall see all these things, know that it is near, even at the doors. அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு தம்மை பின்பற்றி வந்தவர்களை பார்த்து சொன்னார். அத்திமரம் என்று சொல்லும்போது அது எழுத்தின்படியான யூதர்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது. இங்கே தமிழிலே வசந்த காலம் வரும்போது என்று எழுதப்பட்ட வார்த்தை தவறாக இருக்கிறது, மொழிபெயர்ப்பில் தவறு. ஆங்கில வேதத்திலும் மூல பாஷையிலும் கோடை காலம் வரும்போது என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அத்திமரத்திற்கு கோடை காலம் வரும்போது கர்த்தராகிய இயேசு சமீபமாய் வாசலருகே வந்துவிட்டார், அதாவது அவருடைய வருகை சமீபம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவ ஜனங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் எந்த நாள் வருவார், எந்த மாதம் வருவார், எந்த வருஷம் வருவார் என்று வேதத்தில் எழுதப்படவில்லை. ஆனால் அதே வேளையில் அதற்கான காலங்கள், சில அடையாளங்களை அவர் கொடுத்திருக்கிறார். வருகைக்கு முன்பாக நடக்கக்கூடிய சில அடையாளங்கள், அந்த அடையாளங்களை தேவ ஜனங்கள் கவனமாய் பார்த்து பூரணத்துக்காக தவிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அத்திமரத்தின் 5 விதமான காலங்களை குறித்து நாம் பார்க்கலாம். மிக முக்கியமாக அத்திமரத்துக்கு 5 காலங்கள் இருக்கிறது. முதலாவதாக இலையுதிர் காலம். இங்கே அத்திமரத்தினுடைய உண்மையான படத்தை நாம் பார்க்கிறோம். இலையுதிர் காலத்தில் அந்த மரம் எப்படி இருக்கிறது. இரண்டாவது குளிர்காலம். குளிர்காலம் என்று சொல்லும்போது அந்த காலத்தில், இலையுதிர் காலத்தில் ஒவ்வொரு இலைகளும் உதிர்ந்து 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 குளிர்காலத்தில் முற்றிலும் பட்டுப்போன நிலவரத்தில் அந்த மரம் காண காட்சியளிக்கிறது. இந்த மரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்றிலும் பற்றுப்போன, நடுவில் உள்ள சாட்டில் 2வது கட்டத்தில் நாம் பார்க்கிறோம். பொதுவாக இந்த அத்தி மரத்தை பட்டுப்போன நிலவரத்தில் பார்க்கிற ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையற்றதான நிலவரம். இனி இந்த மரம் வந்து இலைய துளிர்விடும், காய் கொடுக்கும், கனி கொடுக்கும், எந்த நம்பிக்கை இல்லாத நிலவரம். குளிர்காலத்தில் அத்தி மரத்தை பற்றி ஒரு அறிவில்லாத ஒரு மனிதன், அதாவது இந்த காலங்களை பற்றி ஒரு அறிவில்லாத ஒரு மனிதன் இந்த அத்தி மரத்தை நோக்கி குளிர்காலத்தில் நோக்கி பார்ப்பானால் அவனுக்குள்ள எந்த ஒரு நம்பிக்கை இருக்கலாம். இந்த மரத்திலிருந்து ஒரு இலை என்ன உண்டாகும், இந்த மரத்திலிருந்து என்ன ஒரு கனி உண்டாகும்னு எந்த ஒரு நம்பிக்கை இருக்காது. ஆனா அதே வேளையில் அத்தி மரத்தின் காலங்களை அறிந்தவர்களுக்கு அப்ப குளிர்காலத்தில் இந்த இடத்துக்கு இந்த மரம் வந்துதான் ஆகும். இதுக்கு பிற்பாடு இதுக்கு ஒரு வசந்த காலம் இருக்கிறது. அந்த வசந்த காலத்தில் இது மறுபடியும் இலை துளிர்விட ஆரம்பிக்கும். கோடை காலம் வரும்போது கனி கொடுக்க ஆரம்பிக்கும் என்கிற அறிவு அந்த மரத்தை பற்றிய அறிவு உள்ளவர்களுக்கு இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். அப்ப எழுத்தின்படியான யூதர்களுடைய வாழ்க்கையில முதலாவதாக இலையுதிர் காலம். இலையுதிர் காலத்தில் என்ன சம்பவித்தது என்பதை நாம் பார்த்தோம் கடந்த நாட்கள்ல. யூதா கோத்திரத்தில் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாக சிலுவையில் அறையப்படுகிறார். யூதர்கள் அதற்கு காரணமாக இருந்தார்கள். பிற்பாடு அப்போஸ்தலர்களும் சிலுவையில் அறையப்பட்டார்கள். மாத்திரமல்ல, இரண்டாவதாக யூதர்கள் முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிற்பாடு கிபி 70ஆம் ஆண்டு முதல் முழு உலகத்திலும் யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்தை விட்டு சிதறடிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். மூன்றாவதாக இந்த இலையுதிர் காலத்தில் என்ன சம்பவித்தது என்று சொன்னால், ஒவ்வொரு யூதனுக்கும் மிக மேன்மையாய் எண்ணக்கூடியதான தேவனுடைய ஆலயம் ரோம சாம்ராஜ்யத்தினால் சுட்டரிக்கப்பட்டது. தேவாலயத்தில் உள்ள பொருள்கள் சத்துருக்கள் தேசத்துக்கு, அதாவது ரோமர்கள், அதில் உள்ள சில முக்கியமான பொருள்களை, பொக்கிஷங்களை தங்கள் சொந்த தேசத்துக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள். இலையுதிர் காலத்தில் இந்த 3 காரியங்கள் சம்பவித்தது.
எழுத்தின்படியான யூதர்களுடைய வாழ்க்கையில எப்படி இந்த 3 காரியங்கள் சம்பவித்ததோ அதுபோல இன்றைக்கு யார் மெய்யான யூதர்கள் என்று பார்த்தால் ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், உள்ளத்தில் யூதனானவனே யூதன். மனம் திரும்பின ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மெய்யான யூதனாக இருப்பதாக வேதம் திருவுளம் பெற்றுகிறது. பரிசுத்த ஆவியானவர் விளம்புகிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. But he is a Jew which is one inwardly, and circumcision is that of the heart in the spirit and not in the letter, whose praise is not of men but of God. அப்ப இங்கே காணப்படுகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பினவர்கள். இங்கே உள்ளத்திலே யூதனானவன் என்று சொல்லி மனம் திரும்புதலின் அனுபவத்தை காட்டுகிறது. ரட்சிக்கப்பட்ட அனுபவம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன். அப்ப நாம் தான் மெய்யான யூதர்களாக இருக்கிறோம். இந்த புகழ்ச்சி மனிதன் மூலமாக நமக்கு உண்டாகவில்லையாம், தேவன் மூலமாக உண்டானதாக அப்போஸ்தலன் சொல்கிறார். நீங்கள் நானும் மெய்யான யூதர்கள், உள்ளத்தில் யூதர்கள். நம்மில் பலருக்கும் பல சந்தர்ப்பத்தில் இந்த அறிவு இல்லாமல் போகிறது. நாம் தான் உள்ளத்தில் யூதர்கள். இந்த புகழ்ச்சி, நாம் யூதர் என்கிற புகழ்ச்சி ஒரு மனுஷன் நமக்கு கொடுக்கவில்லை, ஒரு மனுஷன் மூலமாக நமக்கு உண்டாகவில்லை. இது தேவன் மூலமாக உண்டானதாக நாம் ரோமர் 2:29 வாசித்தோம். அப்ப ஆவிக்குரிய பிரகாரம் எப்படி எழுத்தின்படியான யூதர்களுக்கு ஒரு இலையுதிர் காலம் காணப்பட்டதோ அதுபோல உள்ளத்திலே யூதனாய் மாறின ஆவிக்குரிய யூதன், அதான் ஆவிக்குரிய யூதன் என்று சொல்லுகிறேன். ஆவிக்குரிய யூதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு இலையுதிர் காலம் உண்டு. அந்த இலையுதிர் காலத்திலே நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பாக யூதர்கள் மூலமாக, அது யூதர்கள் காரணமாக இருந்து எப்படி இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரோ அதுபோல உள்ளத்திலே யூதனாய் மாறின நீயும் நானும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம் மூலமாக நாம் சிலுவையில் அறையக்கூடியவர்களாக இருப்போம். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம் மூலமாய் சிலுவையில் அறையப்படுகிறார் என்பதை எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், கடந்த நாட்களில் வாசித்தோம். மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை குறித்து எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய சுபாவங்கள் மூலமாக, நம்முடைய கிரியைகளின் மூலமாக தேவனுடைய நல் வார்த்தையை நாம் மறுதலிக்கும் போது, அபிஷேகத்தை மறுதலிக்கும் போது, வரங்களை மறுதலிக்கும் போது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறோம். அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 6:6. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். For it is impossible for those who were once enlightened and have tasted of the heavenly gift, if they shall fall away, to renew them again unto repentance, seeing they crucify to themselves the Son of God afresh and put him to an open shame. இப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே யூதனான நம் மூலமாக பல சந்தர்ப்பத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் மறுதலிக்கும் போது நம்முடைய ஜீவியத்திலே இயேசு நம் மூலமாக சிலுவையில் அறையப்படுகிறார். இரண்டாவதாக, யூதர்கள் முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்டார்கள் இலையுதிர் காலத்திலே. நம்முடைய வாழ்க்கையில் யூதா என்றால் அதற்கு பல்வேறு ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் அவை ஒவ்வொன்றாக இந்த இலையுதிர் காலத்திலே உதிர்ந்து விழும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக, எழுத்தின்படியான யூதர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயம் சுட்டரிக்கப்பட்டு அதில் உள்ள பொக்கிஷங்கள் ரோமர்கள் கொண்டு போனார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆவிக்குரிய பிரகாரமாக உள்ளத்திலே யூதனான நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆலயம் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய ஆலயமாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றும், அந்த ஆலயத்திலே உள்ள பொக்கிஷங்கள் எப்படி சத்துருக்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள் என்பதையும் நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். சுருக்கமாய் சொன்னால், இலையுதிர் காலத்தை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு சுருக்கமாக நாம் தியானித்திருக்கிறோம். அதில் இன்னும் பல சத்தியங்கள் இருக்கிறது. நான் இந்த வேத பாடத்தை முடிக்க வேண்டும் என்றிருக்கிறபடினால் நான் சுருக்கமாக இதை முடிக்கிறேன். இரண்டாவதாக, குளிர்காலம். இன்றைய தினத்திலே குளிர்காலத்தை குறித்து யூதர்களுடைய, முதலாவதாக எழுத்தின்படியான யூதர்களுடைய குளிர்காலத்தை குறித்து
நான் சொல்ல விரும்புகிறேன். எழுத்தின்படியான யூதர்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு குளிர்காலம் வரும் என்பதை, அந்த குளிர்காலம் வருவதற்கு முன்பாகவே சுமார் 2700 வருடங்களுக்கு முன்பாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் இந்த யூதர்களுக்கு அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரக்கூடியதான, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. இயேசு பிறந்து, இயேசு மரித்து, அதற்கு பிற்பாடு இந்த யூதர்களுக்கு என்ன சம்பவிக்கும், குளிர்காலத்திலே யூதர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார். அங்கே எசேக்கியேலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அந்த தரிசனத்தை நம்மில் பலரும் அறிந்திருக்கிறோம். எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கை தேவன் எசேக்கியேலுக்கு தரிசனத்தில் காட்டினார். எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. எலும்புகள் என்று சொன்னால் மனித எலும்புகள். மனித எலும்புகள் நிறைந்ததான ஒரு பள்ளத்தாக்கை தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தரிசனத்தில் காட்டினார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த தரிசனம் கண்டபோது, இந்த உலகத்தில், அதாவது அவருடைய நாட்களில் அல்லது அவருடைய நாட்களுக்கு முன்பு இந்த உலகத்தில் அப்படி ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு இருந்ததாக அவர் கண்டதில்லை. அப்படி ஒரு பள்ளத்தாக்கு அவர் பார்த்தது இல்லை. ஆனால் தரிசனத்தில் ஒரு பார்க்கிறார், மனித எலும்புகளால் ஒரு பெரிய பள்ளம். அந்த பள்ளம் முழுவதும் மனித எலும்புகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த எலும்புகளை கவனித்து பார்க்கும்போது அது உலர்ந்து போன நிலவரத்தில் இருக்கிறது. உலர்ந்த நிலவரத்தில் இருக்கிறது. அப்ப கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிப்போம். கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். The hand of the Lord was upon me and carried me out in the spirit of the Lord and set me down in the midst of the valley which was full of bones and caused me to pass by them round about. And behold, they were very many in the open valley, and lo, they were very dry. And he said unto me, Son of man, can these bones live? And I answered, O Lord God, thou knowest. எசேக்கியேலை பார்த்து கேட்கிறார், உலர்ந்து போன எலும்புகளால், மனித எலும்புகளால் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு நிரப்பப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனத்தை பார்ப்பதற்கு பயங்கரமா இருந்திருக்கும். மனித எலும்புகளால், உலர்ந்து போன எலும்புகளால் ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும் நிரம்பி காண்கிறார். அப்ப ஆண்டவர் கேட்கிறார் எசேக்கியேலை பார்த்து, இந்த எலும்புகள் உயிரடையுமா? கவனிங்க, எசேக்கியேல் உயிரடையும் என்று சொல்லவில்லை. ஏன்னா அதுக்குரிய விசுவாசம் அவருக்கு இல்லை. அந்த எலும்புகளுடைய நிலவரம் அவ்வளவு மோசமா இருந்தது. எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை இந்த எலும்பு உயிரடையுங்கிறதுக்கு. இரண்டாவது, உயிர் அடையாது என்று சொல்லவும் அவருக்கு பயம். ஆகவே அவர் என்ன செய்கிறார், உயிர் அடையாது என்று சொல்லவில்லை, உயிர் அடையும் என்று சொல்லவில்லை. அது உமக்குத்தான் ஆண்டவரே தெரியும், நீர் தான் அது அறிவீர் அப்படின்றார். அவர் அர்த்தம் எனக்கு தெரியாதுன்றார். எனக்கு தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கும் உண்டாகட்டும். அப்ப எழுத்தின்படியான யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குளிர்காலத்தில், அதாவது அத்தி மரத்தினுடைய குளிர்காலம், அது யூதர்களுடைய வாழ்க்கை. அவர்களுடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும் என்பதை சம்பவிப்பதற்கு சுமார் 2700 வருடங்களுக்கு முன்பாக எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அதை தரிசனமாய் காட்டினார். இது வார்த்தைக்கு வார்த்தை 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது யூதர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. பிரியமானவர்களே, இந்த எசேக்கியேல் 37 அதிகாரமானது 2ஆம் உலக மகா யுத்தத்தை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த எலும்புகள் யாரை காட்டுகிறது, இந்த உலர்ந்து போன எலும்புகள் யாரை காட்டுகிறது என்று கர்த்தர் அதே அதிகாரத்தில் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த எலும்புகள் யார், எலும்புகள் யார் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் 37:11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே
இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். Then he said unto me, Son of man, these bones are the whole house of Israel. Behold, they say, our bones are dried, and our hope is lost. We are cut off for our parts. அப்ப முதலாவது இந்த தீர்க்கதரிசனத்தை நான் சரித்திர ரீதியாக ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். எந்த ஒரு தீர்க்கதரிசனத்துக்கும் இரண்டு விதமான நிறைவேறுதல் உண்டு. ஒன்று எழுத்தின்படியான நிறைவேறுதல், இரண்டாவது ஆவிக்குரிய நிறைவேறுதல். முதலாவது நாம் இந்த தீர்க்கதரிசனத்தை எசேக்கியேல் 37 அதிகாரத்தை எழுத்தின்படியாக நாம் பார்க்கிறோம். பிற்பாடு ஆவிக்குரிய பிரகாரமாக இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குள்ள இருக்குது. இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல காணப்படுகிற உலர்ந்த எலும்பு நீங்களும் நானும் தான். அது ஆவிக்குரிய பிரகாரமாக அப்புறம் பார்ப்போம். முதலாவது எழுத்தின்படியாக சரித்திர ரீதியாக இது எப்படி நிறைவேறினது என்பதை நான் படத்தோடு விளக்குகிறேன். இங்கே நாம் பார்க்கும்போது கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், இந்த எலும்புகள் வேறு யாரும் அல்ல, உலர்ந்து போன எலும்புகள் யார் என்பதற்கு எசேக்கியேலுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த உலர்ந்து போன எலும்புகள் என்பது யாரை காட்டுகிறது? இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. அப்ப இந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அதே வசனத்தில் படிக்கிறோம், எங்கள் நம்பிக்கை அற்று போகிறது, எங்கள் நம்பிக்கை அற்று போகிறது, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்களே. வசனத்தின் முடிவில் என்ன படித்தோம்? எங்கள் நம்பிக்கை அற்று போகிறது. அதான் அத்தி மரத்தினுடைய குளிர்காலம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அத்தி மரத்தை குளிர்காலத்தில் ஒரு மனிதன் பட்டு போன அந்த மரத்தை பார்த்தால் அந்த மரத்தில் இலை துளிர்க்கும் என்றோ, அதுல காய்கள் உண்டாகும் என்றோ, அது கனியாக மாறும் என்றோ, அது நல்ல கனிகளை ஒரு காலத்தில் கொடுக்கும் என்றோ ஒருவரும் அந்த அத்தி மரத்தை பற்றி அறிவில்லாதவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாது. பட்டு போன அந்த மரத்தை பார்க்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் உண்டாகாது. அதுபோல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனம், நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், எங்கள் நம்பிக்கையை இழந்து போகிறோம், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அடுத்து இதே அதிகாரத்தை நீங்கள் படித்து வரும்போது இது எப்படி இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் நிறைவேறினது என்று சொன்னால், நான் வாசிக்கும் போது 21 வசனம் 22 வசனம். நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன். ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை, அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை. And say unto them, Thus saith the Lord God, Behold, I will take the children of Israel from among the heathen, whither they be gone, and will gather them on every side, and bring them into their own land, and I will make them one nation in the land upon the mountains of Israel, and one king shall be king to them all, and they shall be no more 2 nations, neither shall they be divided into 2 kingdoms any more at all. நீங்கள் இஸ்ரேலின் சரித்திரத்தை படித்து பார்த்தால், சாலமோனுடைய மறைவுக்கு பிற்பாடு இஸ்ரேல் ராஜ்யம் அவனுடைய மகனுடைய நாட்களில் 2ஆக பிரிந்தது. இஸ்ரேல் ராஜ்யம் என்றும் யூதா ராஜ்யம் என்றும். சாலமோனுடைய மறைவுக்கு பிற்பாடு ஒன்றுபட்டு காணப்பட்ட அந்த ராஜ்யம் 2ஆக பிரிந்து 2 ராஜாக்கள் இருந்து வந்ததாக நாம் வேதத்திலே பார்க்கலாம். ஆனால் பின்னாட்கள் அது அப்படியே மறைஞ்சு போய்விட்டது. இங்கே கர்த்தர் சொல்லுவது, இந்த இஸ்ரேல் ராஜ்யத்தில் இவங்க இருக்கும்போதும் யூத ராஜ்யத்தில் இருக்கும்போது இவங்க பல இடத்துக்கு சிதறி போனாங்க. பல இடத்துக்குன்னு சொன்னால் சத்துருக்கள் தேசத்துக்கு போனாங்க. ஆனா யூதர்கள் முழு உலகத்துக்கும் சிதறி போனது, எல்லா ஜாதிகளிடத்திலும் சிதறி போனது எப்பன்னு சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிற்பாடு AD 131 ஆண்டு முதல் 136 ஆண்டுக்குள்ள இந்த காலகட்டத்தில் தான் இஸ்ரேல் ஜனங்கள் தங்கள் சொந்த தேசத்தை இழந்து முழு உலகத்திலும் சிதறடிக்கப்பட்டாங்க. அப்படி சிதறடிக்கப்பட்ட யூதர்களை இங்க ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, அவர்கள் சுய 21 வசனத்தில் படிக்கிறோம், அவர்கள் சுய தேசத்தில் நான் வரப்பண்ணுவேன். அந்த வசனத்தின் முடிவில் நாம் படிக்கிறோம், சுய தேசத்தில் நான் அவர்களை வரப்பண்ணுவேன். எப்ப இவங்க சுய தேசத்துக்கு வரக்கூடிய அனுமதி கிடைச்சது என்று சொன்னால், முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு முழு உலகத்திலும் சிதறி கிடக்கிறதான அந்த யூதர்கள் சொந்த தேசத்துக்கு வரலாம் என்கிறதான அனுமதி அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடுதான் அவர்களுக்கு சொந்த தேசம் கிடைத்தது.
இங்க நான் வாசிக்கிறபடி 2 ராஜ்யங்களாக அவைகள் பிரிந்திருக்கிறது இல்லை. இனி ஒரே ராஜ்யமாக அவர்கள் இருப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய நாட்களில் இஸ்ரேல் ஒரு ராஜ்யமாக அது காணப்படுகிறது. இப்ப 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடுதான் இந்த காரியம் சாத்தியமாயிற்று. இந்த தீர்க்கதரிசனம் அப்பதான் நிறைவேறுச்சு. அது எப்படி நிறைவேறுச்சுன்னு சொன்னால், அதற்கு இடையில இந்த வேத பகுதியில் ஒரு தீர்க்கதரிசனம் இருக்குது. என்ன தீர்க்கதரிசனம் என்று சொன்னால், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை 12-13 வாசிப்போம். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். Therefore prophesy and say unto them, Thus saith the Lord God, Behold, O my people, I will open your graves and cause you to come up out of your graves and bring you into the land of Israel, and ye shall know that I am the Lord when I have opened your graves, O my people, and brought you up out of your graves. இப்பொழுது நாம் வாசித்த வசனத்தில் 2 தீர்க்கதரிசனத்தை நாம் பார்க்கிறோம். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களாகிய இவர்கள் ஒரு பிரேத குழிக்குள்ள போவார்கள். இரண்டாவது, பிரேத குழியில இருக்கிற உங்களை நான் மறுபடியும் என்ன செய்வேன், வெளியே கொண்டு வருவேன். அப்ப முதலாவது இந்த தீர்க்கதரிசனத்துக்கு ஒரு எழுத்தின்படியான நிறைவேறுதல், இரண்டாவது ஆவிக்குரிய நிறைவேறுதல். ஆவிக்குரிய நிறைவேறுதல் நம்முடைய வாழ்க்கையில காட்டுகிறது, நம்முடைய வாழ்க்கையில அனுபவம். எழுத்தின்படியான நிறைவேறுதலை குறித்து இப்போது நான் சொல்லுகிறேன். 1941ஆம் ஆண்டு 2ஆம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது செப்டம்பர் 19ஆம் தேதி ரஷ்யாவில் உக்ரைனை ஹிட்லர் பிடித்தான். 1941ஆம் ஆண்டு 2ஆம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது செப்டம்பர் 19ஆம் தேதி ரஷ்யாவில் உள்ள உக்ரைனை ஹிட்லர் பிடித்தான். முழு உலகத்திலும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் யூதர்கள் அதிகமாய் வாசம் பண்ணியது ரஷ்ய தேசத்தில். அப்ப இந்த ஹிட்லருடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், யூதன் என்கிறதான ஒரு இனமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, அவர்களை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு கான்பரன்ஸை ஏற்படுத்தினான். அதுக்கு பேர் வேன்சி கான்பரன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அந்த வேன்சி கான்பரன்ஸ்ல அவங்களுடைய மெயின் தீமே என்னன்னு சொன்னா, மெயின் அஜெண்டா என்னன்னு சொன்னால், யூதன் என்கிறதான ஒருவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, அந்த யூத இனத்தை வேரோடு அழிக்க வேண்டும். அதற்கு முன்னோட்டமாகத்தான் ரஷ்யாவில் காணப்படக்கூடிய எல்லா யூதர்களையும் ஹிட்லர் அந்த உக்ரைனை பிடித்த போது ஒரு அறிவிப்பு கொடுத்தான். செப்டம்பர் 29ஆம் தேதி ரஷ்யாவிலே பாபியார் பள்ளத்தாக்கு என்கிறதான ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. எசேக்கியேல் கண்டாரே, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு. இந்த பாபியாரின் பள்ளத்தாக்கை தான் எசேக்கியேல் என்ன செய்தார், சுமார் 2700 வருஷங்களுக்கு முன்பாக தரிசனத்திலே கண்டார். அப்ப 1941ஆம் வருடம் செப்டம்பர் 29ஆம் தேதி யூதர்களுக்கு ஹிட்லர் ஒரு அறிவிப்பு கொடுத்தான். என்ன அறிவிப்பு என்று சொன்னால், உங்கள் எல்லாருக்கும் விடுதலை தரப்போகிறேன், உங்கள் எல்லாருக்கும் ஒரு விடுதலை தரப்போகிறேன். ஆகவே நீங்கள் எல்லாரும் பாபியார் பள்ளத்தாக்கிலே குடும்பம் குடும்பமாக உங்களுடைய பிள்ளைகளோடு உங்களுடைய உடைமைகளோடு குடும்பம் குடும்பமாக நீங்கள் வந்து சேர வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்தான். அந்த அறிவிப்புக்கு அதை உண்மை என்று நம்பி அதை விசுவாசித்து விடுதலை கிடைக்கப் போகிறதே என்கிறதான ஒரு இயக்கத்தில், ஒரு நம்பிக்கையில் யூதர்கள் குடும்பம் குடும்பமாக கை குழந்தைகளையும் சிறு பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு பாபியார் பள்ளத்தாக்கில் லட்சக்கணக்கான யூதர்கள் கூடினார்களாம். செப்டம்பர் 29ஆம் தேதி 1941ஆம் வருடம் காலை 8 மணி முதல் அந்த கூட்டம் கூடினது. அதனுடைய உண்மையான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம், இந்த படத்திலே பார்க்கிறோம். இதுதான் உண்மையான படம். இந்த பள்ளத்தாக்குல, இந்த பள்ளத்தாக்குடைய முழு படம் இங்கே போடப்படல, ஏன்னா அநேக சாட்டு போடப்பட்டதுனால இந்த பள்ளத்தாக்குல இந்த ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வெட்டப்பட்டு எல்லாருடைய வஸ்திரங்களையும் கழட்ட சொன்னான். ஒரு சின்ன பிள்ளை இங்க பாக்குறீங்க, எல்லாருடைய வஸ்திரங்களையும் அந்த பள்ளத்தாக்கை பார்த்து இப்படி நிக்க வச்சு, கைகளை உயர்த்தி நிக்க வச்சு இந்த படத்தை இங்க பாக்குறோம். இது உண்மை படம், இது வரைபடம் அல்ல. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் நடந்ததான சம்பவம்.
எழுத்தின்படியான யூதர்களுக்கு நாம் எசேக்கியேல் உரைத்தாரே தீர்க்கதரிசனம், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, அது வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறினதான ஒரு சம்பவம். சிறுபிள்ளைகள் முதல் இங்க நிக்கிறதெல்லாம் சிறுபிள்ளைகளை பற்றிய படம். இதுல ஏராளமான படங்கள் இருக்கிறது. சில படங்களை மாத்திரம் தான் எடுத்திருக்கிறோம். இந்த சிறுபிள்ளைகளை நிற்பாட்டி அவர்களை கைகளை உயர்த்த சொல்லி வஸ்திரங்களை உரிந்து போட்டார்கள். உரிந்ததான வஸ்திரங்கள் குவிந்து கிடப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் உடுத்திருந்த வஸ்திரங்கள் குவிந்து இருக்கிற படம். அதுக்கு பிற்பாடு இந்த பள்ளத்தாக்களை எல்லாரும் இறக்குனாங்க. வஸ்திரம் இல்லாமல் சிறுபிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் இறக்கி சுட்டுக் கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சுட்டுக் கொள்கிற படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒவ்வொருத்தராக உள்ள இறக்கி இந்த பள்ளத்தாக்குள்ள இருக்கிற சில மனிதர்களுடைய படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படியாக பாபியார் என்று சொல்லக்கூடிய இடத்துல இன்றைக்கு ரஷ்யாவில் நினைவு தூணாக இன்றைக்குள்ள படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ரஷ்யாவில் இன்றைக்கு நீங்க போனீங்கன்னா யூதர்கள் இந்த பாபியார் பள்ளத்தாக்குல சுட்டு குவிக்கப்பட்டு எல்லாரும் குடும்பமாய் சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு அங்க ஒரு நினைவு தூணை இங்க நாம் பார்க்கிறோம். பாபியார்ல இன்றைக்கும் இந்த நினைவு தூண் காணப்படுகிறது. அப்ப என்ன சம்பவித்தது என்று சொன்னால், கர்த்தர் சொன்னபடி நான் உங்களை பிரேத குழிக்குள்ளே கொண்டு போவேன். இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது விடுதலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில, ஹிட்லர் தங்களை விடுதலையாக்க போகிறான் என்கிற நம்பிக்கையில சிறு குழந்தைகளோடு வாலிபர்களோடு வயதானவர்கள் எல்லாரும் லட்சக்கணக்கான யூதர்கள் ஒரே நாளில் கொன்று குவிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவம் சில நாட்கள் நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். செப்டம்பர் 29, செப்டம்பர் 30 இந்த நாட்களில அதிகமான யூதர்கள், லட்சக்கணக்கான யூதர்கள், அவர்களுக்கு ஓடவும் முடியாது. அதுதான் வஸ்திரம் உரிந்து போடப்பட்டது. அவர்கள் நிர்வாணிகளாய் மாற்றப்பட்டார்கள். அந்த இடத்தை விட்டு அவங்களுக்கு அசைய முடியாது. சுத்தியில பாத்தீங்கன்னா போர் வீரர்கள் துப்பாக்கியோடு நிற்கிற படத்தை இங்க பாக்குறீங்க. அந்த கிரவுண்ட்ல போர் வீரர்கள் துப்பாக்கியோடு நிற்கிற படத்தை நீங்க பாக்குறீங்க. அப்ப என்ன சம்பவித்தது என்று சொன்னால், எல்லா யூதர்களும் அங்கே கொன்று குவிக்கப்பட்டார்கள். அப்ப ரஷ்யாவில் மாத்திரமல்ல, முழு உலகத்தில் எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அழிக்கப்பட வேண்டும். இதுதான் ஹிட்லருடைய நோக்கமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப நான் சொன்ன 2 தீர்க்கதரிசனத்தை வாசிக்க கேட்டோம். முதலாவதாக பிரேத குழிக்குள்ள போற அனுபவம். அதான் இந்த அனுபவம். இந்த படம், இந்த சார்ட் பிரேத குழிக்குள்ள அவங்க போன அனுபவம். அதாவது யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்ட அனுபவம். அப்ப அந்த நாட்கள்ல ஒரு யூதன் தன்னை யூதன் என்று சொல்லிக் கொள்ளவே பயந்த காலம் அது. நான் ஒரு யூதன் என்று சொல்லிக் கொள்ளவே பயந்த காலம். இதுதான் அந்த வசனத்தில் படிக்கிறோம், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். அப்ப யூத இனம் அறுப்புண்டு போகும்படியாக அழிக்கப்பட்ட நாட்கள் தான் இந்த இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஹிட்லரின் மூலமாக நடந்த சம்பவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து என்ன சம்பவித்தது என்று சொன்னால், கர்த்தர் அங்க என்ன சொல்கிறார் வாக்குத்தத்தத்தில், எந்த பிரேத குழிக்குள்ள உங்களை அவர்கள் புதைக்கிறார்களோ அந்த பிரேத குழிகளை திறந்து நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன். பிரேத குழிகளை திறந்து உயிரோடு அல்ல, எழுத்தின்படியாக புதைக்கப்பட்டவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த பிரேதங்கள், அந்த எலும்புகள் வெளியே கொண்டு வரப்படும். அந்த சம்பவம் அதே ஹிட்லருடைய நாட்களில், அதே 1943 வருடம் 1941 தான் இந்த சம்பவம் நடந்தது. 2 வருடங்கள் கழித்து ஹிட்லர் என்ன செய்தான், ரெட் ஆர்மிக்கு, ரஷ்யாவில் ரெட் ஆர்மிக்கு பயந்து முழு உலகத்தில் அவனுக்கு எதிர்ப்புகள் உண்டானது. அப்ப அந்த என்ன செய்தான் என்று சொன்னால், இந்த யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டதான ஆதாரத்தை அழிக்கும்படியாக சுமார் 327 கைதிகளுக்கு குடிக்க கொடுத்து பிரேத குழிகள் தோண்டி எடுக்கப்பட்டது. இப்ப ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்துச்சுன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த கொலைக்கான ஆதாரத்தை போலீஸ் கண்டுபிடிக்காத அளவுக்கு சில என்ன செய்யறாங்க, அந்த ஆதாரங்கள் அழித்து போடுறாங்க, ஆதாரம் இல்லாம பண்றாங்க. அதுபோல இது ஒரு ஆள் 2 ஆளை கொன்றதல்ல, லட்சக்கணக்கான யூதர்கள் கொலை செய்யப்பட்டது. அப்ப ரெட் ஆர்மிக்கு பயந்து முழு உலகத்தில் எதிர்ப்பு உண்டானதை கண்டபோது இவன் என்ன செய்தான், இப்படி யூதர்களை நான் கொலை செய்ய, இவ்வளவு பேரை நான் கொலை செய்யல என்பதை காட்டும்படியாக புதைக்கப்பட்டதான பிரேத குழியில் இருந்து ஆண்டோடைய வார்த்தையின்படியே, வார்த்தைக்கு வார்த்தை இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறினது. அதனுடைய உண்மையான படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். 1943 ஆண்டு சுமார் 327 கைதிகளை கொண்டு பிரேத குழிகள் தோண்டி எடுக்கப்பட்டு
பாருங்க, எலும்பு கூடோட அந்த எலும்புகள் எல்லாம் எடுக்குது, இந்த இடத்துல குவிக்கப்பட்டது. இதில் உள்ள எல்லா படத்திலையும் நாம் இதை பார்க்கிறோம். அந்த நாட்களில் கலர் போட்டோஸ் கிடையாது, அதனாலதான் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ. இதுல எல்லாரும் என்ன செய்தார்கள், அந்த யூதர்கள் ஆண்டுடைய வார்த்தையின்படி பிரேத குழிகளை திறந்து நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பிரேத குழிகளை திறந்து நான் வெளியே கொண்டு வருவேன். 13 என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். Therefore prophesy and say unto them, Thus saith the Lord God, Behold, O my people, I will open your graves and cause you to come up out of your graves and bring you into the land of Israel, and ye shall know that I am the Lord. ஹிட்லர் தன்னோடு இருப்பவர்களிடத்தில் இப்படி சொன்னதாக ஒருவர் எழுதுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத படுகொலை இந்த யூதர்களுடைய படுகொலை தான். ஆனால் மறுபடியும் அந்த பிரேத குழியை திறந்து அந்த எலும்புகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு உண்டாயிற்றே, அதை என்னால மறக்கவே முடியாது என்று சொன்னாராம். அப்ப இந்த வசனத்தின்படி பாருங்க, ஆண்டுடைய வார்த்தையின்படி எங்கும் இல்லாத சரித்திர உலக சரித்திரத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது. ஒரு ஆளை கொன்று லட்சக்கணக்கான ஜனங்களை கொன்று புதைத்த பிற்பாடு அந்த பாபியார் பள்ளத்தாக்க மறுபடியும் தோண்டி அந்த எலும்புகள், அதான் உலர்ந்த எலும்புகள். 2 வருஷத்துக்குள்ளாக அந்த யூதர்களுடைய சரீரத்திலே அதான் உலர்ந்த எலும்புகள் என்று அவர் தரிசனத்தில் காண்கிறார். அந்த எலும்புகளை நாம் இந்த படத்திலே பார்க்கிறோம். அந்த எலும்புகளை எடுத்து என்ன செய்தார்களாம், பயங்கர நாற்றம் துர்நாற்றம் வீசினதாம். சுமார் 327 கைதிகளை கொண்டு சில இடங்கள்ல பார்த்து போவதான் அந்த இடத்துல நிக்க முடியவில்லை. அதான் கைதிகளுக்கு குடிக்க கொடுத்து 327 கைதிகளை குடிக்க கொடுத்து மதுவை அருந்த செய்து அவர்களை வைத்து தோண்டி அந்த ஆதாரங்களை வெளியே எடுத்து அழித்தார்களாம். இந்த சம்பவத்தின்படி பிரேத குழிக்குள் போன அந்த யூதர்களை ஒருவேளை உயிரோடு வெளியிலே ஆண்டவர் கொண்டு வராமல் இருக்கலாம். ஆனா இந்த இன்சிடென்ட்டுக்கு பிற்பாடுதான் 1943ஆம் ஆண்டு இந்த சம்பவத்துக்கு பிற்பாடுதான் நாம் எசேக்கியேல்ல வாசித்தபடி அங்கே தீர்க்கதரிசனத்தில் படித்தோமே, இஸ்ரவேல் ஜனங்களை நான் உங்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி அங்கே ஒரே ராஜ்யமாய் மாற்றுவேன், உங்களுக்கு ஒரே ராஜா இருப்பார், நீங்கள் இனி 2 ஜாதிகளாக பிரிவதில்லை. இந்த வார்த்தை அப்போதான் நிறைவேறுச்சு. இதுக்கு பிற்பாடுதான் அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, சுதந்திரம் கிடைச்சிச்சு. முதலாம் உலக மகா யுத்தத்திலே யூதர்கள் சொந்த நாட்டுக்கு ஒரு அனுமதி கிடைச்சிச்சு. ஆனா எல்லாரும் சேர முடியல. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் பிரேத குழிக்குள்ள அவங்க ஒரு குரூப் போனாங்க. லட்சக்கணக்கான யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அதே பிரேத குழிய ஹிட்லரின் மூலமாக எந்த ஹிட்லர் யூதர்களை கொன்று குவித்தானோ இவர்களை கேட்பதற்கு யாரும் இல்லை, இவர்கள் ஒரு அனாதைகள், இவர்கள் என்ன செய்தாலும் விசாரிக்க ஆள் இல்லை என்று துணிகரமாக எந்த பயமும் இல்லாமல் அந்த யூத இனத்தையே அழிக்க முற்பட்டானோ அதே ஹிட்லர் 2 வருடங்களுக்கு பிற்பாடு மறுபடியும் அந்த பிரேத குழியை, அதாவது எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, எசேக்கியேல் தரிசனத்தில் கண்டபடி, அப்ப ரஷ்யாவில் பாபியார் பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு மறுபடியும் தோண்டி எடுக்கப்பட்டது. அதில் உள்ளதான எலும்புகள் எடுத்து ஆதாரங்களை அழிக்க முற்பட்டார்கள். ஆனாலும் முழு உலகத்தில் உள்ள எல்லாருடைய கண்களிலும் யூதர்களுக்கு தயவு கிடைத்தது. யூதர்களுக்கு என்ன செய்தது, சொந்த ராஜ்யம். இன்றைக்கு நாம் காண்கிறபடி அவர்களுக்கு ஒரு சொந்த ராஜ்யம் கிடைத்தது. ஆனா சொந்த ராஜ்யம் கிடைக்கணும் எந்த நம்பிக்கை அவருடைய வாக்கில் இல்லை. அதான் அந்த வசனத்தை படித்தோம் நாம், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். யூதன் என்று சொன்னாலே கொலை செய்யப்படக்கூடிய காலமாய் அந்த நாட்கள் இருந்தது. ஒரு யூதன் தன்னை யூதன் என்று சொல்லிக்கொள்ள பயந்த காலம், நடுங்கின காலம். யூதர்கள் யோசித்தார்கள், இனி யூத இனமே இந்த உலகத்தில் இருக்காது. அதைத்தான் அந்த வசனத்தை படிக்கிறோம், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். இதெல்லாம் எசேக்கியேல் நாட்களில் நடந்த சம்பவம் அல்ல. இந்த அதிகாரத்தை நீங்க தெளிவாக கவனமாய் படித்து பார்த்தால் அவர்களுக்கு ஒரு சொந்த ராஜ்யம் 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு, விசேஷமாக இந்த பாபியார் பள்ளத்தாக்கின் சம்பவத்துக்கு பிற்பாடு லட்சக்கணக்கான யூதர்கள் எப்படி இந்த பாபியார் பள்ளத்தாக்கிலே கொன்று குவிக்கப்பட்டார்களோ, அந்த சிறு பிள்ளைகள் எப்படி கொன்று அதிலே குவிக்கப்பட்டார்களோ, அதே போன்று 2 வருடங்களுக்கு பிற்பாடு மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், நான் பிரேத குழிகளை திறந்து, உங்கள் பிரேத குழிகளை திறந்து, பிரேத குழிகளிலிருந்து நான் உங்களை வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என்ன அருமையா சொல்றார் பாருங்க ஆண்டவர், பிரேத குழிகளை திறந்து அந்த பிரேத குழிகளிலிருந்து நான் உங்களை வெளிப்பட பண்ணும் போது
வாசிப்போம். எசேக்கியேல் 37:13. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். And ye shall know that I am the Lord when I have opened your graves, O my people, and brought you up out of your graves. 1943 வருடம் ஆகஸ்ட் மாதம் என்ன செய்தான்? 127 கைதிகளை கொண்டு 1943 வருடம் ஆகஸ்ட் மாதம் 6 வாரங்கள், ஒரு நாள்ல இந்த வேலை முடியல. கொன்றது சரித்திரத்தின்படி பார்த்தா 2 நாட்கள் கொன்று குவித்த மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா தோண்டி எடுத்தது 6 வாரங்கள். 6 வாரங்கள் எடுத்தது. 6 வாரங்கள் கிட்டத்தட்ட 42 நாள் இல்லையா? ஒரு மாசத்துக்கு மேல, 1.5 மாசம். 6 வாரங்கள் தோண்டி 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 எடுத்து இந்த ஆதாரங்கள் அளிக்கப்பட்டது. அப்ப பிரேத குழிகளை நான் திறப்பேன், பிரேத குழிகளிலிருந்து உங்களை நான் வெளியே கொண்டு வருவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அந்த வார்த்தை எழுத்தின்படியான யூதருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. அப்ப அவங்களுக்கு இதுதான் குளிர்காலம். அப்ப யூதருடைய குளிர்காலம் என்னன்னு சொன்னால், ஹிட்லருடைய நாட்களில் 2ஆம் உலக மகா யுத்தத்தின் அந்த காலகட்டத்தில் அதிகமாக யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த வேன்சி கான்பரன்ஸுடைய நோக்கமே ரஷ்யாவில் உள்ள யூதர்கள் மாத்திரமல்ல, எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்களோ, ஹிட்லர் எங்கெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தினானோ அங்கெல்லாம் யூதர்களுடைய இனத்தை அவன் அழிக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எழுத்தின்படியாக யூதர்களுடைய சரித்திரத்தை படிக்கும்போது நீங்க முழு உலகத்தில் எத்தனையோ ஜாதிகளுடைய சரித்திரத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு இனம் வேரோடு அழியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போய் மறுபடியும் இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தை பாருங்க, இனி வரக்கூடிய நாட்கள் படத்தோட நாம் பார்ப்போம். வசந்த காலம், இஸ்ரேல் ஜனங்களுடைய வசந்த காலத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இன்றைக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? முழு உலகத்துக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. முழு உலகத்துக்கும் இன்றைக்குள்ள நவீன கண்டுபிடிப்புகள் எந்த லைன்ல எடுத்துக்கொள்ளுங்க, அது கம்ப்யூட்டர் லைனா இருந்தாலும் சரி, மெடிக்கல் லைனா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, விண்வெளி பற்றிய ஆராய்ச்சியா இருந்தாலும் சரி, பூமிக்குரிய ஆராய்ச்சியா இருக்கும், பூமிக்கு அடியில் உள்ள ஆராய்ச்சியா இருந்தாலும், சமுத்திரத்தின் ஆராய்ச்சியா இருந்தாலும், மருந்து மாத்திரை எதா இருந்தாலும் சரி, அணுகுண்டு எதுவா இருந்தாலும் சரி, எல்லாம் கண்டுபிடித்தது யூதர்கள். எந்த ஒரு நவீன கண்டுபிடிப்போம் கண்டுபிடித்தது யார் என்ற அந்த லிஸ்ட் நாம இனி வரக்கூடிய நாட்களில் சாட்டோட பார்ப்போம். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே யூதர்கள் தான். அவ அழியக்கூடிய நம்பிக்கை அற்று போன உலர்ந்த எலும்புகளாய், ஜீவனற்ற எலும்புகளாய், பள்ளத்தாக்கு முழுவதும் நிரம்பி காணப்பட்ட அந்த எலும்புகளை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகளுக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகுமா? அப்ப எழுத்தின்படியாக நான் யூதருடைய குளிர்காலத்தை ஒரே நாள் இன்னைக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். அப்ப 2 முக்கியமான தீர்க்கதரிசனம் இந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 2ஆம் உலக மகா யுத்தத்தை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம். அதுல இன்னும் வேறு சில வசனங்கள் நம்ம ஆதாரத்தோடு பேசலாம். ஆனா நம்முடைய சப்ஜெக்ட் அத்திமரத்தை பற்றிய உண்மை. அப்ப இங்க நான் பார்க்கும்போது பிரேத குழிக்குள்ளே அவர்கள் போனது ஒரு அனுபவம். அந்த பிரேத குழியை திறந்து எந்த மனிதன் கொன்று குவித்தானோ, யாருடைய ஆட்சியில், யாருடைய அதிகாரத்தில் அவர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்களோ, அதே மனிதன் சுமார் 6 வாரங்கள் ஆகஸ்ட் மாதம் 1943ஆம் வருடம் திரும்பி தோண்டி இவைகளெல்லாம் எடுத்து அழிக்க ஆரம்பித்தான். ஆனாலும் யூதர்கள் மேல் ஒரு பெரிய இரக்கம் ஜனங்களுக்கு உண்டாயிற்று. நீங்கள் உலக சரித்திரத்தை படித்து பார்த்தால் முதலாம் உலக மகா யுத்தத்தில் பலருக்கும் பாதிப்பு உண்டானது. 2 கூட்ட நாடுகள் யுத்தம் பண்ணினது, பலருக்கு 2 பக்கம் பல பாதிப்பு உண்டானது. ஆதாயம் பெற்றது யாருன்னு கேட்டா யூதர்கள். அந்த முதலாம் உலக மகா யுத்தத்தில் சைம் வீஸ்மான் என்று சொல்லக்கூடிய யூத விஞ்ஞானியுடைய ஞானத்தின் மூலமாகத்தான் கிரேட் பிரிட்டன் ஜெயித்தது. அதுபோல 2ஆம் உலக மகா யுத்தத்தில் யூதர்களுக்கு சொந்த தேசம் கிடைத்தது. முதலாம் உலக மகா யுத்தத்தில் சொந்த தேசத்துக்கு அனுமதி கிடைத்தது. 2ஆம் உலக மகா யுத்தத்துக்கு பிற்பாடு சொந்த தேசம் கிடைத்தது. இனி ஒரு உலக மகா யுத்தம் வரப்போகிறது. அதே எசேக்கியேல் புத்தகத்தில் ஒரு அதிகாரம் முழு எழுதப்பட்டிருக்கிறது, 3ஆம் உலக மகா யுத்தம். அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு யூதர்களுக்கு என்ன கிடைக்க போகிறது என்று சொன்னால் தேவ ஆலயம் கிடைக்க போகிறது. ஆகவே ஒவ்வொரு உலக மகா யுத்தத்திலும் யூதர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், தேவன் சம்பந்தப்பட்டிருக்கிறார், தேவனுடைய சொந்த ஜனங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். இனி இதுக்குள்ள ஆவிக்குரிய அர்த்தம் அநேக காரியங்கள் இருக்கு, அதை நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். ஆவிக்குரிய பிரகாரமாக உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்று நாம் படித்தோம். நாம் தான் அந்த யூதர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில குளிர்காலத்தில் நாம் என்ன செய்வோம்? பிரேத குழிக்குள்ளே நாம் கொண்டு போகப்படுவோம். பிரேத குழிக்குள்ள. அப்ப இந்த பிரேத குழியில என்ன காணப்படுகிறது என்று சொன்னால், மத்தேயு 23 அதிகாரம் என்று நினைக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிரேத குழியின் அனுபவத்தை குறித்து இயேசு பேசுகிறார். மாயக்காரராகிய வேதபாரகரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். அதாவது அதான் பிரேத குழி. அந்த பிரேத குழியில, அந்த கல்லறைக்கு உள்ள, அந்த பிரேத குழிக்கு உள்ள என்ன காணப்படும்? மரித்தோரின் எலும்புகளும். மரித்தோரின் எலும்புகளும் 23-27. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். Woe unto you, scribes and Pharisees, hypocrites, for ye are like unto whited sepulchres, which indeed appear beautiful outward, but are within full of dead men's bones and of all uncleanness. புறம்பே அலங்காரமாய் காணப்படும். இதுதான் குளிர்காலம். புறம்பே பெந்தோஸ்தே விசுவாசி, பெந்தோஸ்தே ஊழியர்கள், நல்ல ட்ரெஸ் பாருங்க, என்ன சைனிங்கா இருக்கணும். புறம்பே அலங்காரமாய் காணப்படும். ஆனா உள்ள பார்த்தால் மரித்தோரின் எலும்புகள். எலும்புகள் உபதேசங்களை காட்டுகிறது. நம்முடைய முற்பிதாக்களுடைய ஆலோசனையின்படி எலும்புகள் உபதேசங்களை காட்டுகிறது. மரித்தோரின் எலும்புகள் என்றால் என்ன? மரித்தோர் என்பது பின்மாற்றக்காரர்களை காட்டுகிறது. மரித்தோருக்கு 2 அர்த்தம் சொல்லலாம். ஒன்று பாவத்தில் மரித்தவர்கள், அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் அவங்களும் மரித்தோர்கள் தான். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் இயேசு சொன்னார். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் சுவிசேஷத்தை பிரசங்கின்னு சொன்னார். அப்ப அங்க இயேசு சொல்கிற மரித்தோர் யார்? அவர் உலகத்தில் உள்ள ஜனங்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், பாவத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப அது ஒரு மரித்தோர் அனுபவம் தான். இரண்டாவது ஒரு மரணம் இருக்கிறது, அதான் பின்மாற்றம். 2 தரம் செத்து பின்மாற்றம். பின்மாற்றம் ஒரு மரணமாக இருக்கிறது. மரித்தோரின் எலும்புகள் என்று சொன்னால், ஒன்று பாவிகளுடைய உபதேசம். பாவிகளுக்கு, பாவம் செய்யறவங்களுக்கு பாருங்க, அவங்களுக்கும் தனி ஒரு உபதேசம் இருக்கும், அவங்களுக்கும் தனி ஒரு கொள்கை இருக்கும். அவங்க தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, தாங்க செய்யறது நியாயம் என்று பேசிக் கொண்டிருப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் பாவிகளா இருக்கிறோம். இங்க உட்கார்ந்து எல்லாரும், நான் ஏற்கனவே சொன்னது போல, கிட்டத்தட்ட வேதத்தில் மட்டும் 21 பாவங்களுக்கு அதிகமாக எழுதப்பட்டிருக்கு. எதிர்த்து பேசுவது பாவம், கீழ்ப்படியாமை பாவம், அநீதி எல்லாம் பாவம், நன்மை செய்ய அறிந்திருந்து அதை செய்யாமல் போனா பாவம், மற்றவர்களுக்காக ஜெபிக்காமல் போனா பாவம், பிள்ளைகளை அடக்காமல் போனால் பாவம், சொற்களின் மிகுதியில பாவம், விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். யார்ட்டா ஒரு காரியத்தை கேட்டு வாங்கினா அது பாவம். இப்படி வேதத்தில் 21க்கு அதிகமான பாவங்கள் எழுதப்பட்டிருக்கு. பிரமாணத்தை மீறுகிறதே பாவம், தீய நோக்கம் பாவம். இதெல்லாம் நம்ம கடந்த நாட்களில் பார்த்துட்டோம். இப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எத்தனையோ பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. பட்சபாதம் பண்ணுவது பாவம். இப்ப வேதத்தில் எத்தனையோ பாவங்கள் எழுதப்பட்டு, அதுல நம்ம அநேக பாவங்கள் நமக்குள்ள இருக்குது. அநேக, ஒரு பாவம் அல்ல, அநேக பாவங்கள் நமக்குள்ள இருக்குது. அப்ப இந்த பாவம் மரித்தோர், இதான் அந்த பாவங்கிறதான் மரித்தோரின். அப்ப பாவம் செய்யற ஒரு ஆளுக்கு ஒரு கொள்கை இருக்கும். ஒரு வசனத்தை மூலமா உணர்த்தப்பட்டாலும் இல்ல தனியாக கொண்டு அட்வைஸ் பண்ணாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை நியாயம் பேசிக் கொண்டிருப்பாங்க. இது இப்படி இல்லை, இது இப்படித்தான், இதனாலதான் இதை செஞ்சேன், இதனாலதான் இதை பண்ணேன், நான் செஞ்சது சரிதான், இப்படி இவங்க பேசுறாங்களே. அப்படி அவங்களுக்கு என்று ஒரு உபதேசம் இருக்கும். பைபிளை பத்தி அவங்களுக்கு விஷயம் இல்லை. நீ போய் ஒப்புரவாகு, நீ போய் மன்னிப்பு கேளு, நீ போய் தாழ்த்து, மறந்து விடு, தீமையை நன்மையினால வெல்லு, சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணு, இப்படிப்பட்ட எந்த காரியமும் அந்த உபதேசம் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பைபிளை பத்தி என்ன பேசினாலும் அவங்களுக்கு என்று ஒரு லைஃப். நான் சொல்றது அவங்களுக்குன்னா
யாரோ அவங்க இல்ல, எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நமக்கென்று ஒரு இது இருக்குது. என்ன சத்தியம் கேட்டாலும் போய் மன்னிப்பு கேட்கறது இல்ல, ஒப்புரவாகிறது இல்ல, சரியா உள்ளத்துல அதை மறந்து விடுறது இல்ல. ஒவ்வொரு காரியத்திலும் அப்படித்தான். கேட்கிற சத்தியங்கள், அநேக சத்தியங்கள்ல நாம் உண்மை இல்லாமல் போகிறோம். காரணம், மரித்தோருக்கு ஒரு எலும்பு இருக்குது. ஆகவே தான் சாத்தான் என்ன சொல்றான்னா, கர்த்தரை பார்த்து சொல்லுகிறான், தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனிதன் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். சாத்தான் எங்க கை வைக்கிறான் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, யோப போல ஒரு நீதிமான் இல்லப்பா, என் பிள்ளை சொக்க தங்கம், உனக்கு தெரியாது யோப பத்தின்னு சொல்றாரு. அப்ப சாத்தான் சொல்றான், நீங்க நினைக்கிறபடி யோபு ஒண்ணு சொக்க தங்கம் கிடையாது, நீங்க நினைக்கிறபடி யோபு ஒண்ணு சொக்க தங்கம் கிடையாது. சொக்கம் தங்கம் போல இருக்கிறான், புறம்பே அலங்காரமாய் காணப்படும். அது எப்படி காணப்படும்? புறம்பே பார்த்தா சொக்க தங்கம் போல இருக்குது, உரசி பாருங்கன்றான். தங்கத்தை வைக்க போனா என்ன செய்வாங்க? போட்டு உரசுவாங்க. அப்பதான் தங்கமா என்னன்னு தெரியும். அப்ப தெரியும் யாருன்னு. நான் சொல்லல, சாத்தான் சொல்றேன். யார்கிட்ட சொல்றான்? கர்த்தரே சொல்றான். சாத்தான் சொல்றான் அப்படிலாம் கிடையாது. அப்பதான் ஒரு பாயிண்ட் சொல்றான், மிகவும் தொட்ட வார்த்தை அது. தோளுக்கு பதிலாக தோளையும், இந்த தோளை கேட்ட தோளை கொடுத்துருவான் மனுஷன். தன் ஜீவனுக்கு பதிலாக எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். நீர் உமது கையை நீட்டி அவன் எலும்ப தொட்டு பாரும், அவன் எலும்ப தொட்டு பாருன்னு சொல்றான். ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கும். எத்தனையோ வருஷம் நீங்க பழகின பழக்க வழக்கம் இருக்கும். அது சத்தியத்துக்கு மாறாக இருக்கும், உபதேசத்துக்கு மாறா இருக்கும், பரிசுத்தவான்களுடைய நடத்தி போய் ஒழுங்குக்கு மாறா இருக்கும். ஆனா அதை டச் பண்ண போனா தான் தெரியும். அதை டச் பண்ண போனா இது இப்படி இல்ல, இது தப்பு அப்படின்னு தொட போனா தான் அவங்க யாருங்கிறது தெரியும். அவங்க ஆவிக்குரியவங்களா மாம்சத்துக்குரியவங்களாங்கிறது அப்பதான் தெரியும். இப்ப படித்து பாருங்க, யோபின் புத்தகம் 2:4. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் உள்ளங்கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். And Satan answered the Lord and said, Skin for skin, yea, all that a man hath will he give for his life. But put forth thine hand now and touch his bone and his flesh, and he will curse thee to thy face. And the Lord said unto Satan, Behold, he is in thine hand, but save his life. ஒரு விதத்துல யோபு நம்ம எல்லாரும் பார்க்கல விசேஷமானவர் தான். எப்படின்னு கேட்டா, ஒரே நாள்ல எல்லா ஆஸ்தி இழந்தார். ஒரே நாள்ல எல்லா ஆஸ்தி இழந்தார், மிருக ஜீவன்கள் இழந்தார். எல்லா பிள்ளைகளும் ஒரே நாள்ல மரித்தார்கள். ஒரு பிள்ளை, ஒரு வயசானவங்க, ஒரு வயசான பாட்டி ஒரு வீட்டில் மரிச்சாலே துக்கம். ஒரே நாள்ல வாலிபர்களாகிய அவனுடைய எல்லா பிள்ளைகளும் ஒரே நாள்ல மரித்தார்கள். அப்ப யோபு சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயங்கர சந்தோஷம். ஒரே நாள்ல எல்லாவற்றையும் எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றானே. அப்பதான் சாத்தான் சொல்லுகிறான், 2வது பரீட்சைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்றான், உன்னுடைய கையை நீட்டி அவனுடைய மாம்சத்தை தொட்டு பாரும், அவனுடைய எலும்பை தொட்டு பாரும். எலும்பு, எலும்பு என்பது உபதேசம். அவன் எலும்பு என்பது அவனுடைய உபதேசம். இப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு சத்தியம் இருக்குது. பைபிள்ல இப்படிதான் ஜீவிக்கணும் ஒரு வழி இருக்குது. அது போதிக்கப்படுகிறது பல சந்தர்ப்பத்தில். அது பல சந்தர்ப்பத்தில் போதிக்கப்படுகிறது. எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் நாம் சில காரியங்களை நாம் என்ன நினைக்கிறோமோ, நாம் என்ன பழகி இருக்கிறோமோ, நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்னவோ அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதான் அவன் எலும்பு. இப்ப நீங்க ஒரு குறிக்கப்பட்ட காரியத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறீங்க, ஒரு குறிக்கப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, எத்தனையோ நாள் அதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதை செய்யாத, இங்க போகாத, இந்த நபரோட ஐக்கியமா இருக்காத, அல்லது இந்த நபர்கிட்ட பேசாத, இப்படி நடந்துக்காத. அப்படி அவன் எலும்பை தொடும்போது அவன் மாம்சத்தை எலும்பையும் தொட்டு பாரும். அப்போ உண்மை தூசிக்கிறானா இல்லையான்னு பாருன்னு சவால் விடுறான் சாத்தான். நடந்துச்சா நடக்கலையா? யோபு முதல் 2 அதிகாரத்தை படிச்சவங்க சொல்லுவாங்க யோபு தேவனை குறை சொல்லலன்னு.
ஆனா யோபின் புத்தகம் முழுவதையும் தரோம் அப்படின்னா அது ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட். எத்தனை முறை படிச்சாலும் புரியாது சில வேளை. யோபின் புத்தகம் அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் ஆகும். ஆனால் புரியக்கூடிய இடத்துல நான் சொல்றேன். யோபு எத்தனையோ காரியத்தை ஆண்டவருக்கு விரோதமா பேசலாம். யோபின் புத்தகத்துல கர்த்தரே சொல்றார் யோபை பார்த்து, 40 அதிகாரமா 8 வசனமா முதல் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் யோபிட்ட பேசுறார். அந்த அதிகாரம் முழுவதும் கர்த்தர் யோபிட்ட பேசுறார். இனி 8 வசனத்தை படிச்சீங்கன்னா, நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ. அதோட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவருக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது, நமக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது. எந்த ஒரு காரியத்திலையும் நமக்குன்னு ஒரு நியாயம் இருக்குது. அதேவேளை அதே காரியத்தில் ஆண்டவருக்கு வேற ஒரு நியாயம் இருக்குது. ஆண்டவருடைய நியாயம் என்னன்னு அறிந்து அதை நம்ம செய்ய போக மாட்டோம். நம்ம நியாயத்திலே நின்றுட்டு ஆண்டவர் அங்க பிடிச்சு இழுப்போம். லோத்து சொன்ன மாதிரி அப்படி இல்ல ஆண்டவனே. ஆண்டவர் சொல்றார், நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இவன் சொல்றான் எனக்கு அங்க போக முடியாது. ஒரு சின்ன ஊரை காட்டுறான். இந்த சின்ன ஊரு, நான் அங்க போய் அங்க இருந்துக்கிறேன், நான் அங்க போய் இருந்துக்கிறேன். சின்ன ஊரை காட்டுறான், அங்க போறேன். இது அவனுடைய எலும்பு. ஆண்டவருக்கு என்று சில வழிகள் இருக்குது. நம்ம எப்படி கொண்டு போகணும், எப்படி நடத்தணும், எப்படி உருவாக்கணும், நம்ம ஜீவியத்தில் என்னெல்லாம் செய்யணும். ஆனா மனிதனுடைய மனது அதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேங்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். வசனத்தை, நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ. நியாயம் ஆண்டவருக்கு என்று ஒரு நியாயம். அதுக்கு தான் சொன்னேன், நியாயம், நியாயத்தை பத்தி பேசுறது தான் சொன்னேன். என் நியாயத்தை அவமாக்குவாயோ. அப்ப ஆண்டவருடைய நியாயம் என்ன? லோத்து மலைக்கு ஓடி போகணும், குடும்பத்தோட மலைக்கு ஓடிப்போ. இது ஆண்டவருடைய நியாயம். என்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை அதுதான். இந்த இடத்துல வேலை பார்க்கணும், இந்த இடத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இப்படி விவாகம் பண்ணி கொடுக்கணும், இப்படி ஜீவிக்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி நடக்கணும், இப்படி வாழணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு நியாயம் இருக்குது, மனுஷனுக்கு ஒரு நியாயம் இருக்கு. அதான் சொல்ல வரேன். அந்த மனுஷனுக்கு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா, அதான் அவனுடைய எலும்பு, அதான் அவனுடைய எலும்பு. சாத்தான் சொல்றான், நீ அவன் எலும்பு தொட்டு பாரு, அவனை டச் பண்ணி பாரு. அதான் சிநேகிதர்கள் வர்றாங்க, சிநேகிதர் பேச ஆரம்பிக்கிறாங்க. யோபு பார்த்து சொல்றாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, அதுக்கு தான் உனக்கு இந்த வியாதி வந்திருக்கும். நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்ப, அதுக்கு தான் உனக்கு வியாதி வந்திருக்கும், உன் பிள்ளைங்க எல்லாம் செத்துருப்பாங்க. இப்படி பேசி வர்றாங்க. இவனுக்கு அதை சகிக்க முடியல, சுத்தில உள்ளவங்க பேசுறவனுக்கு சகிக்க முடியல. கடைசியில் என்ன செய்யறான்? ஆண்டவருக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் தன்னை நடத்துகிற பாதைக்கு விரோதமாக, கர்த்தர் தன்னை நடத்துகிறார் என்பதை மறந்து, தான் வாழ்க்கையில சம்பவிப்பதெல்லாம் கர்த்தர் அனுமதித்து, பிசாசு தொடர்னா கூட என்ன வேணும்? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. பிசாசு என்னையும் உங்களையும் யோபையும் தொடரணும்னா என்ன வேணும்? ஆண்டவருடைய அனுமதி வேணும். இன்னொரு விதத்தில், இன்னொரு ஆங்கிள் சொல்றேன், பிசாசு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். ஆண்டவர்கிட்ட கேட்காம எதையும் செய்ய மாட்டான். கேட்டு செய்யறான் பாருங்க, இப்படி செய்யட்டுமா, இப்படி கேட்கிறான், இப்படி செய்யட்டுமா, இதை செய்யட்டுமா. நம்ம செஞ்சுட்டு சொல்லுவோம், சிலர் செஞ்சுட்டு சொல்லாமலும் இருப்போம். அவன் கேட்கிறான் பாருங்க, நான் போய் அவனை செய்யட்டுமா. ரெண்டாவது ஒரு காரியம் இயேசு சொல்றாரு. என்ன சொல்றான்? பேதுருவை போய், ஆண்டவரே இந்த கோதுமையை சுலகலால புடைப்பாங்களே சொல்றான், அதுபோல இந்த பேதுருவை கொஞ்சம் புடைக்கட்டுமா, பெர்மிஷன் தரீங்களா? பெர்மிஷன் கிராண்டன்ட்டாரு. போட்டு அடிச்சுக்க, கோதுமையை போட்டு சுலகலால் தூக்கி அடிக்கிறது போல இந்த பேதுருவை தூக்கி அடி, மேலைங்களே அடி. மேல போகும்போது எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த கோதுமை தூக்கி அடிக்கும் போது மேல போகும், போயிட்டு கீழே வரும். ஜீவன் போச்சு, ஜீவன் தப்புமா, இனி அவ்வளவுதானே என் வாழ்க்கை. வாசிங்க அந்த வசனத்தை. இயேசு கேட்கிறார், பேதுருவை பார்த்து சொல்றார், இதோ கோதுமையை சுலகினால் புடைப்பது போல சாத்தான் உன்னை புடைக்கும்படி என்னிடத்தில் என்ன கேட்டுக்கொண்டான்? என்ன கேட்டுக்கொண்டான்? உத்தரவு கேட்டுக்கொண்டான். இன்னும் எத்தனை இன்சிடென்ட் வேணும் பைபிள்ல? இன்னொரு இன்சிடென்ட் எழுதிக்கீங்க. ஃபர்ஸ்ட் யோபு, இரண்டாவது பேதுரு, மூன்றாவது இடத்துக்கு எந்த இடம்? பன்றிக்குள்ள போட்டுமான்னு கேட்கிறான். இந்த மனிதனை விட்டு என்னை துரத்துவீரானால், இந்த இருக்கு பன்றி, இந்த பன்றிக்குள்ள கொஞ்சம் போட்டு விட்டுமா?
பிசாசு எவ்வளவு நல்லவன் பாருங்க. பிசாசு தனியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அவனுக்கு. ஆண்டவர்ட்ட கேட்டு தான் செய்வான். எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்துட்டான், நம்ம அவனை கெடுத்துருவோம். அப்ப என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், இப்ப இந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் படிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர்ட்ட கேட்கிறான், யோபு நான் கொஞ்சம் சோதிக்கட்டுமா? அப்ப ஆண்டவர் அனுமதி கொடுத்தா தான் சோதிக்க முடியும். இந்த பேதுருவை கொஞ்சம் சுலகினால், எப்படி கோதுமையை சுலகினால் புடைப்பது போல எப்படி கேட்டிருக்கான் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதோ கோதுமையை சுலகினால் புடைப்பது போல. அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். And the Lord said, Simon, Simon, behold, Satan hath desired to have you, that he may sift you as wheat. But I have prayed for thee, that thy faith fail not. And when thou art converted, strengthen thy brethren. பாருங்க, அப்ப குளிர்காலத்தில் என்ன சம்பவிக்கும்? அத்தி மரத்தினுடைய குளிர்காலத்துல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும் சொன்னால், மரித்தோரின் எலும்புகள் காணப்படும். உலர்ந்து போன எலும்புகளாக இருப்போம். எலும்புகளுக்குள்ள ஜீவன் இருக்காது. எலும்புகள் என்றால் உபதேசம். எலும்புகள் என்றால் உபதேசம். உபதேசம் எல்லாம் மனப்பாடமா தெரியும். இன்னைக்கு சண்டை கிளாஸ் பிள்ளைய கேட்டாலும் கண்ணை மூடிட்டு சொல்லும் உபதேசம். அப்ப சில வேளை உபதேசம் மனப்பாடமா தெரிஞ்சாலும் பிராக்டிகல் லைஃப்ல என்ன இல்ல நெல்சன், பிராக்டிகல் லைஃப்ல இல்ல. அப்ப எலும்பு இருக்குது, என்ன இருக்குது? உபதேசத்துல இருக்கிறோம், உபதேசம் இருக்குது, ஊழியம் இருக்குது, ஆனா ஜீவன் இல்ல, உயிர் இல்ல, செத்து போய் கிடக்குது. உபதேசம் மனப்பாடமா தெரியும், ஆனா ஜீவியத்துல இல்ல. அங்க 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கு எசேக்கியேல் கண்ட தரிசனத்துல. அந்த சம்பவத்தில் 4 காரியங்கள். ஒன்று எலும்புகள், 2வது நரம்புகள், 3வது மாம்சம், 4வது தோல். ஆமா, மாம்சம் தோல், 4 காரியம். ஆனா அந்த 4 காரியம் இருந்துச்சு. எலும்புகள் உபதேசம். குளிர்காலத்தில் என்ன இருக்குன்னு சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். எலும்புகள் உபதேசம். உபதேசம் இன்னைக்கு நமக்கு இருக்குது, ஆனா உபதேசம் ஜீவிக்கிற ஜீவியம் நமக்கு இல்ல. ஆண்டவர் உபதேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், மேன்மையான உபதேசத்தை. ஜெபிச்ச வெள்ள அது போலதான் இயேசு ஜெபித்தார். ஆண்டவரே, கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து இந்த பாலகர்களுக்கு இதை வெளிப்படுத்தினீரே, இந்த பாலகர்களுக்கு இதை வெளிப்படுத்தினீரே, உமக்கு துதிக்கிறேன்றார். அதனால மேன்மையான உபதேசங்கள் இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறாரு, ஆனா உபதேசத்தின்படியான ஜீவியம் நமக்கு இல்ல. ஒப்புரவாக்குதலின் உபதேசம் நம்மகிட்ட இருக்குது, ஆனா நம்ம என்ன செய்யறோம்? கலகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம், பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். 2 பேரை பிரிச்சு விட்டு, கோல் முடி பிரிச்சு விட்டு இருக்கிறோம், கலகத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறோம், சமாதான கேட உண்டாக்கிட்டு இருக்கிறோம். அநேக குடும்பங்கள பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களே ஒப்புரவாகுதல் இல்ல, ஒரு வீட்டில் வாசம் பண்றவங்களுக்குள்ள ஐக்கியம் இல்ல. அப்ப என்ன இருக்குது? உபதேசம் பல்வேறு உபதேசம். ஒப்புரவாதல் மட்டும் இல்ல உபதேசம். வேதத்தில் எத்தனையோ உபதேசம் எழுதப்பட்டிருக்கு. தெய்வீகம் ஒரு உபதேசம், வேறுபாட்டின் ஜீவியம் ஒரு உபதேசம், ஜெய ஜீவியம் ஒரு உபதேசம், விசுவாச ஜீவியம் ஒரு உபதேசம். அப்ப இந்த எலும்புகள் என்பது உலர்ந்த எலும்புகளா இருந்தது. அப்ப நம்முடைய குளிர்காலத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னால், உபதேசம் நம்ம கேட்போம், எல்லா வாரம் கூட்டத்துக்கு வருவோம், எல்லா சத்தியத்தையும் கேட்போம், ஆனா அந்த சத்தியத்தின்படி ஜீவிக்க மாட்டோம், அதன்படி ஜீவிக்க மாட்டோம். 2வது நரம்புகள். நரம்புங்கிறது ஐக்கியம். இந்த சரீரத்தில் நரம்பு எதை வெளிப்படுத்துகிறது? ஐக்கியத்தை வெளிப்படுத்து, அந்யோன்யத்தை வெளிப்படுத்துகிறது. அப்ப என்ன இருக்காதுன்னா, ஐக்கியம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஒருவருக்கு ஒரு ஐக்கியம் மாதிரி தெரியுது. பார்த்தா பிரைஸ் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, ஒரே ரூம்குள்ள இருக்கிறாங்க, ஐக்கியம் ஒரே ரூம்குள்ள இருக்கிறாங்க, ஐக்கியம் மாதிரி தெரியுது, ஆனா உண்மையில ஐக்கியம் இல்ல, உள்ளத்தில் அந்த ஐக்கியம் இல்ல. 3வது மாம்சம். அது எதை காட்டுகிறது? அப்பம்பிக்குதல் அல்லது பாடுகள். 4வது தோல், ஜெபம். தோல் இருக்குது, ஆனா தோல்ல உயிர் இல்ல. இப்ப இந்த சரீரத்தில் சுகர் வியாதி வந்து வச்சுக்கோங்களேன், சும்மா வெண்டைக்காயை கட் பண்ற மாதிரி விரலை கட் பண்ணுவாங்க. வெண்டைக்காயை வெட்டுற மாதிரி சுகர் வியாதி முத்துனவங்களுக்கு இந்த விரலை வெட்டுவாங்க. என் கண்ணு முன்னாடி ஒரு பரிசுத்தவானுக்கு வெட்டினாங்க. அப்படி கூலா அப்படி இருக்கிறார், ஒன்னும் அவர் அசையவே இல்லை. காரணம், அந்த தோல் செத்து போச்சு. ஆனா தோல் உயிரோட இருந்தா லேசா ஒரு குண்டூசி வச்சு குத்தி பாருங்க, வலிக்கும். அதான் உயிர் இருக்கிற அனுபவம். லேசா ஒரு குண்டூசி குத்துனா போதும், லேசா ஒரு சின்ன வசனத்தை கேட்டா போதும், உடனே உணர்வு உண்டாகும், பயம் உண்டாகும், நடுக்கம் உண்டாகும். இது சம்மட்டியை கொண்டு அடிச்சாலும் கர்த்தருடைய வார்த்தை என்னது? சம்மட்டியை போல இருக்குன்னு எரேமியா சொல்றாரு.
ஒரு பெரிய சம்மட்டி கூடத்தை கொண்டு தலையில ஒரே போடா போட்டாலும் அது கூலா இருக்குது. அப்படி லேசா அப்படி தட்டி விட்டு வசனம் பாட்டுக்கு வசனம் சொல்லட்டும், சத்தியம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு ஒரு ரூட் இருக்குது. அதான் என் நியாயத்தை நீ அவமாக்குவாயான்னு கேட்கிறாரு. ஓன் நியாயம் அல்ல, என் நியாயத்தை நீ அவமாக்குவாயோ. ஓன் நியாயத்தை பத்தி எனக்கு விஷயமே இல்லை, ஏன் நியாயத்தை பத்தி ஆண்டவருக்கு விஷயமே இல்லை. அடுத்து அவர் சொல்லுகிறார், உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றம் சுமத்துவாயோ. யோபு 40 அதிகாரத்துல உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படிக்கு என்மேல் குற்றம் சுமத்துவாயோ. அப்ப அவரோட அர்த்தம் என்ன? யோபு குற்றம் சுமத்தியாச்சு, தேவனை குறை சொல்லியாச்சு. கர்த்தரே சொல்றார், நீ உன்னை நீதிமானாக்கி கொள்ளும்படியாக என்ன குற்றம் செலுத்துவாயோ, என் வழிகளை குற்றம் செலுத்துவாயோ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப எசேக்கியேலுக்கு நாம் கடந்து வரும்போது அங்கே 4 காரியங்கள், எலும்பு, நரம்பு, மாம்சம், தோல், இதெல்லாம் இருந்துச்சு. அங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஜீவன் இல்லாம இருந்துச்சு. சம்பவித்தது என்ன தெரியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், காற்று திசை 4 நோக்கி எசேக்கியேலே தீர்க்கதரிசன உரை. எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், காற்று திசை 4 நோக்கி தீர்க்கதரிசன உரை. காற்றே, ஆவியே, ஆவியே. இப்ப தீர்க்கதரிசனம் யாருக்கு உரைக்கணும்? தீர்க்கதரிசனம் யாருக்கு உரைக்கணும்? இப்ப தீர்க்கதரிசனம் யாரை பார்த்து உரைக்கணும்? ஆவியானவரை பார்த்து உரைக்கணும். ஆவியானவரை பார்த்து சொல்லணும், ஆவியானவரே வந்து எனக்குள்ளே இவர்களுக்குள்ளே இறங்குவீராக. படிச்சு பாருங்க, தீர்க்கதரிசனம் யாரை பார்த்து சொல்ல சொல்றாரு? ஆவியை நோக்கி. எசேக்கியேல் அதே அதிகாரம் தான் நினைக்கிறேன், 37:9. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரைக்கணும். சரி, இங்க வாசிங்க. அப்ப என்ன சம்பவிக்கிறது? ஆவியை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவரை பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்லணும். ஆவியானவரே எலும்புங்க, எலும்புங்க சீக்கிரம். எனக்குள்ள எலும்பு இருக்குது, உபதேசம் இருக்குது நமக்குள்ள, ஆனா அதன்படி ஜீவிக்கிற ஜீவியம் இல்ல. நரம்பு இருக்குது, பார்த்தா பரிசுத்தாவினுடைய ஐக்கியம். மலையாளத்தில் அழகா சொல்ல, பரிசுத்தாவினுடைய கூட்டாய்மை. இங்கிலீஷ்ல ஃபெல்லோஷிப்பா, இனி எத்தனை லாங்குவேஜ் இருக்குதோ அத்தனை லாங்குவேஜ் இருக்குது. நரம்பு இருக்குது, ஆனா நரம்புல ஜீவன் இல்ல, உயிர் இல்ல, செத்து போன நரம்பு, ஐக்கியம் இல்ல. லூக்கா 12:52. For from henceforth there shall be 5 in one house divided, 3 against 2 and 2 against 3. 3 against 2, 2 against 3. நல்லா இருக்கா இங்கிலீஷ்ல கேட்கறதுக்கு? ஸ்டைலா இருக்கு பாருங்க. இப்ப எகென்ஸ்டா இருக்கிறது தான், ஒற்றுமை இல்ல, நரம்பு இல்ல, ஐக்கியம் இல்ல. வாசிங்க. எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள், 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார். ஆனா இந்த பிரிந்திருக்கிறது வேற. இப்ப ஒருத்தர் உண்மையான விசுவாசியா இருந்தா, சத்தியத்துக்காக ஒரு ஆள் நின்னா, காலைல பிரைசிங் போகணும், குடும்ப ஜெபம் ஒழுங்கா நடக்கணும், நீ இப்படி ட்ரெஸ் பண்ணி போக கூடாது, இப்படி நீ இருக்க கூடாது அப்படின்னு ஒரு தகப்பன் சொன்னா, பிள்ளை என்ன செய்யும்? பிள்ளை அப்பாவுக்கு ஆப்போசிட்டா வரும். அப்ப சத்தியத்துக்காக ஜீவிக்கும் போது என்ன செய்யும்? ஆண்டவர் சொன்னது ஒரு குரூப் ஒன்னாகும், இன்னொரு குரூப் அதான் இஸ்மவேலுடைய சந்ததி, ஈசாக்குடைய சந்ததி. ஆண்டவர் சொன்ன அந்த பிரிவினை இப்ப உங்களுடைய வீட்டில் நம்ம குடும்பங்கள்ல உண்டாயிருக்க பிரிவினை எந்த பிரிவினை? அது உங்களுடைய மனசாட்சிக்கு விடுறேன் நான். இந்த பிரிவினை இருக்கக்கூடாது. நரம்பு வேணும், ஐக்கியம் வேணும். அடுத்து 3வது மாம்சம். இப்ப இதெல்லாம் பாருங்க, அப்போஸ்தலர்கள் பார்க்கிறோம். எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட அந்த 4 காரியங்களையும் அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்திலேயா, 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், இவர்கள் 1ஆம் நூற்றாண்டில் ஜீவிச்ச ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அதான் எலும்பு. அடுத்து அந்நியத்திலும், அதான் நரம்பு. அடுத்து அப்பம் பிக்குதலிலும், அதான் மாம்சம். அடுத்து ஜெபம் பண்ணுதலிலும் அதான் தோல். இருந்தார்கள். அதான் தோல். தோல் ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. இந்த சரீரத்தை தோல் தான் பாதுகாக்குது. இந்த சரீரத்தை தோல் தான் பாதுகாக்குது. அதுபோல ஒரு மனிதனுக்கு ஜெபம் தான் பாதுகாப்பு. அப்ப நீங்க எசேக்கியேல்ல படிச்சு பாத்தீங்க, அந்த வசனத்தெல்லாம் படிக்கல. நம்ம 37ஆம் அதிகாரத்தை படிங்க. நரம்புகள், எலும்புகள், மாம்சம், தோல், கடைசியில் அதெல்லாம் ஒண்ணு சேருது. ஆவியை பார்த்து தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். ஆவியே, நீ காற்று திசை 4 இந்த எலும்புகளுக்குள்ளே பிரவேசி,
இந்த நரம்புக்குள்ள பிரவேசி, இந்த தோலுக்குள்ள பிரவேசி, இந்த மாம்சத்துக்குள்ள பிரவேசி. உடனே என்ன செஞ்சு? ஜீவன் உண்டானது. அவங்கள ஒரு பெரிய சேனையாய் எழுப்பி நின்றார்கள். வாசிக்கிற வசனத்தை ஒரு பாசையில மட்டும் டைம் ஆயிடுச்சு. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊதி என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இனி 6ஆம் வசனம் வாசிங்க. 5:6. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். இப்ப பாருங்க, 4 அனுபவங்கள் இருக்குது. குளிர்காலத்தில் என்ன இருக்கும்னா, சுருக்கமா சொல்ல போனால் எலும்பு இருக்கும், ஆனா அது உலர்ந்த நிலத்தில் இருக்கும். உபதேசம் இருக்கும், உபதேசம் ஜீவியம் நமக்கு இருக்காது. அதுக்காக நீங்க அதைரியப்பட வேண்டாம். உபதேசம் தெரியும், ஆனா அதன்படி நமக்கு ஜீவிக்க முடியல. ஒப்புரவாகின உபதேசம் ஜீவிக்க முடியல, தெய்வீக சுகோபதேசம் ஜீவிக்க முடியல, வேறுபாட்டின் ஜீவியத்தின்படி ஜீவிக்க முடியல. உபதேசம் எல்லாம் தெரியும், ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல சோதனை வரும்போது நிக்க முடியல. அதான் குளிர்காலம். எலும்பு இருக்குது, ஆனா அதுல உயிர் இல்ல. நரம்பு இருக்குது, ஐக்கியம் இருக்குது. பார்த்தா வெளிப்படையா, அதான் வெளிப்படையா பார்த்தா ஐக்கியம், புறம்பே அலங்காரமாய் காணப்படும். வெளிப்படையா பார்த்தா ஐக்கியம், பெந்தோஸ்தேக்காரர்கள் தேவ தூதர்களை போல் இருக்கிறார்கள், ஐக்கியம். ஆனா உள்ளத்துல பார்த்தா உள்ளமோ ஏதால் நிறைந்திருக்குது, கொள்ளையினால் நிறைந்திருக்கிற வசனம் இருக்குதா? ரோமர் இல்லையா? அவர்கள் உள்ளமோ கொள்ளையினால் நிறைந்திருக்கிறது. அடுத்து சங்கீதக்காரன் சொல்ற, அவர்கள் இருதயமோ யுத்தம், அவர்கள் இருதயமோ யுத்தம். அப்ப அடுத்து நரம்பு. நரம்புங்கிறது என்ன இருக்கு? ஐக்கியம் இருக்குது, ஆனா அந்த ஐக்கியம் என்ன இல்ல, அதுல உயிர் இல்ல. வெளிப்படையா பார்த்தா ஐக்கியமா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனா உண்மையான ஐக்கியம் இல்ல. ஒரு குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும், பெற்றோருக்கும் பிள்ளைக்கும், மாமிக்கும் மருமகளுக்கும் வெளிப்படையா பார்த்தா ஐக்கியமா தெரியுது. ஒரே வாகனத்தில் வரலாம், ஒரே கார்ல வரலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துல சம்பவித்தது, ஒரு ஃபேமிலியில கணவன் மனைவி எத்தனையோ வருஷம் பேசல, ஆனா ஒரே கார்ல வந்து ஒரே கார்ல போயிட்டு இருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். இப்ப வெளிப்படையா பார்த்தா ஐக்கியம் இருக்க மாதிரி தெரியுது, ஆனா உண்மையா உள்ளத்துல பார்த்தா ஐக்கியம் இல்ல. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உள்ளத்துல ஐக்கியம் இல்ல. அநேகரை பிடிக்கல, சிலருக்கு சிலருடைய முகத்தை பார்த்தாலே பிடிக்கல, சிலருடைய பேரை கேட்டாலே பிடிக்கல. அதான் நரம்பு செத்து போயிருக்குது. நரம்பு இருக்குது, ஆனா செத்து போயிருக்கு. ஐக்கியத்தை பத்தி தெரியும், மன்னிக்கணும்னு தெரியும், மறக்கணும்னு தெரியும், ஒப்புரவாகணும்னு தெரியும், சத்துருக்களை நேசிக்கணும்னு தெரியும், ஆனா முடியல. அதான் செத்து போயிருக்கு. 3வது மாம்சம். மாம்சங்கிறது இயேசுடைய மாம்சம் பிற்கப்பட்டது, அப்பம் பிக்குதல். அதான் நம்ம என்ன செய்யறோம்? பரிசுத்த பந்தியில அப்பம் பிக்கிறோம், அவருடைய மாம்சத்தை. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற மாம்சமே என்று இயேசு சொன்னார் யோவான் சுவிசேஷத்துல. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற மாம்சமே. அப்ப மாம்சம் எதை காட்டுது? அப்பம் பிக்குதலை காட்டுது, அல்லது கிறிஸ்துவை போல பாடுபடுதலை காட்டுது. பாடுபடுறதை பத்தி தெரியும், ஆனா பிராக்டிகல் லைஃப்ல பாடு வந்தா பாட முடியல. பாடுகள் படுற அனுபவம் இல்ல, ஆனா பாடுபடணும்னு தெரியுது, ஜீவியத்தில் வந்தா முடியல. 4வது தோல். அது ஜெப ஜீவியத்தை காட்டுது. ஜெபிக்கணும்னு தெரியுது, ஜெபம் நடக்குது, ஜெபம் நடக்குது, அந்த ஜெபத்தில் ஜீவன் இல்ல, உயிர் இல்ல. இதான் இன்றைக்கு நம்முடைய நிலவரம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம், ஒரு முழங்கால் ஜெபத்தில் பிரவேசிக்கிறோம். 5 நிமிடங்கள். அன்றைக்கு எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஆவியை நோக்கி தீர்க்கதரிசன உரை. காற்று திசை 4 வந்து ஆவியே இவர்களுக்குள் பிரவேசி, கொலையுண்ட இவர்கள் மேல். இன்னைக்கு ஆத்மாவிலே நீ மரித்து போயிருக்கிறாயா? நான் மரித்து போயிருக்கிறேனா? நம்முடைய ஜீவியத்திலே தோல்வி இருக்கிறதா? நம்முடைய இருதயத்திலே பின்மாற்றம் இருக்கிறதா? நீ அதைரியப்பட வேண்டாம், நீ சோர்ந்து போக வேண்டாம். இந்த வார்த்தையில கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் எப்படி அவருடைய வரிக்கு போவேன் என்று நீ அதைரியப்பட வேண்டாம். உண்மையை ஒத்துக்கொள், தேவ சமூகத்திலே ஒத்துக்கொள். எரேமியா 3 அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒத்துக்கொள் என்று சொல்லுகிறார். நீ ஒத்துக்கொள், உன் நிலவரத்தை ஒத்துக்கொள், அதை அறிக்கையிடு, நியாயம் பேசாதே.
ஆண்டவரே, எலும்பு எனக்குள் இருக்கிறது, நான் என்னை குறித்து சொல்லுகிறேன், பிதாவை நோக்கி சொல்லுகிறேன், எலும்புகள் இருக்கிறது, உபதேசம் இருக்கிறது ஆண்டவரே, அதன்படி ஜீவிக்கிற ஜீவியம் இல்ல. நரம்புகள் இருக்கிறது, ஆனா உள்ளபூர்வமான ஒரு ஐக்கியம் இல்ல. நீர் எதிர்பார்க்கிற ஐக்கியம், அந்த ஐக்கியம் எப்படி இருக்கணும்? ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஐக்கியம் எப்படி இருக்கணும்? இயேசு ஜெபிக்கிறார், பிதாவே நானும் நீரும் ஒன்றாயிருந்தது போல இவர்கள் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும். உங்க விருப்பத்துக்கு ஐக்கியம் இல்ல. உங்களுக்கு பிடிச்ச ஆளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பிடிக்காத ஆளை வெட்டி விட்டு அப்படி ஐக்கியம் இல்ல. பிதாவே நானும் நீரும் ஒன்றாயிருந்தது போல இவர்கள் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும். பிதா எப்படி இருந்தாரு? குமாரனை நொறுக்கினார். பிதா குமாரனை நொறுக்கினார். தன்னை நொறுக்கின பிதாவின் இடத்துல இயேசு ஆவியை ஒப்படைத்து ஐக்கியமாயிருந்தார். இதான் நரம்பு. மூன்றாவது மாம்சம், இயேசுவின் பாடுகள், பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம். அதுபோல கிறிஸ்துவுக்காக இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் பாடுபட வேண்டும். ஆனா இன்றைக்கு பட முடியவில்லை. கர்த்தருடைய வீட்டில் கர்த்தருடைய காரியத்துக்காக ஒரு வேலை செய்வதற்கு கூட இப்ப யோசிக்க வேண்டியதா இருக்கிறது. எனக்கு முடியலங்கிற சத்தம் தான் இப்ப கேட்கிறது. சரீரம் பிற்கப்பட வேண்டும். ஆனா இன்றைக்கு அனுபவத்தில் அது இல்ல. அனுபவத்தில் இல்ல. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள போறீங்க? நான் என்னை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான்காவதாக தோல், ஜெபம். ஜெபம் நடக்குது. தேவனுடைய வீட்டில் எல்லா ஜெபங்களும் நடக்குது. ஆனா அந்த ஜெபத்தில் உயிர் இல்ல. இதோ ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் ஆவியை அனுப்புவேன், நான் ஆவியை அனுப்புவேன். அது எலும்புக்குள்ளே பிரவேசிக்கும் போது எலும்பு உயிரடையும். அது நரம்புக்குள்ளே பிரவேசிக்கும் போது நரம்பு உயிரடையும். அது மாம்சத்தில் பிரவேசிக்கும் போது மாம்சம் உயிரடையும். தோலுக்குள்ளே பிரவேசிக்கும் போது தோல் உயிரடையும். மாத்திரமல்ல, மறுபடியும் ஆவிக்கு ஒரு தீர்க்கதரிசனம் வைக்கிறார். காட்டு திசை 4 நோக்கி, ஆவியே பிதாவை நோக்கி தேவ ஊழியர்களாகிய நாங்கள் கெஞ்சுகிறோம், பரிசுத்த ஆவியை நோக்கி கெஞ்சுகிறோம், பரிசுத்த ஆவியே எங்களுக்குள்ளே வாரும். கொலையுண்டதான நாங்கள் உயிரடையும்படிக்கு, இயேசுவை போல மாறும்படிக்கு பரிசுத்த ஆவியே நீர் எங்களுக்குள் வருவீராக. அன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்தது போல இன்றைக்கு தேவ ஊழியர்களாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம். பரிசுத்த ஆவியை நோக்கி, பரிசுத்த ஆவியே வாரும். கொலையுண்ட நாங்கள் உயிரடையும்படிக்கு, தேவனுடைய சேனையாய் மாறும்படிக்கு எங்களை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவி வந்து இறங்கின வேளையில் அவர்கள் எல்லாரும் ஒரே சரீரமாய் மாற்றப்பட்டார்கள், அல்லது ஒரு சேனையாய் மாற்றப்பட்டார்கள். ஒரு சேனையாய் மாற்றப்பட்டார்கள். அது தேவனுடைய சேனை. அது தேவனுடைய சேனை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், ஒரு பட்டு போன நிலவரத்தில் இருக்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு குளிர்கால, யூதர்களுடைய குளிர்காலத்தை போல, அது அத்திமரத்தின் குளிர்காலத்தை போல காணப்படலாம். நாம் நம்பிக்கை இழக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியை நம்முடைய கண்கள் தேடுவதாக, நோக்குவதாக. பரிசுத்த ஆவியானவரே வாரும். அவர் வரக்கூடிய ஒரு நாள் இருக்குது. அது எழுப்புதலின் காலம், அது பின்மாரியின் காலம். அந்த அபிஷேகம் வரும்போது அது மின்னலை போல வரும். நீயும் நானும் நினையாத நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அது வரும். அது வரும்போது நீயும் நானும் தேவனுடைய சேனையாய் மாறுவோம். இயேசு வரும்போது முகமுகமாய் அவரை சந்திக்க பறந்து போவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நோக்கி கெஞ்சுகிறோம். பிதாவே, தேவ ஊழியர்களாகிய நாங்கள் பரிசுத்த ஆவியை நோக்கி கெஞ்சுகிறோம், தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம். ஆவியே, காற்று திசை 4 வந்து கொலையுண்டதான நாங்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது. அவர்கள் உயிரடைந்தார்கள். அவர்கள் தேவ சேனையாக எழுப்பினார்கள். மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். இந்த வாழ்க்கை, இந்த ஊழியம் மனுஷரால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். பரிசுத்தாத்மாவே பன்சக்தியாயிரங்கணமே, பரிசுத்தாத்மாவே பன்சக்தியாயிரங்கணமே, அக்னி சமாதம் நெஞ்சனம் ஜொலிப்பா அபிஷேகம் செய்திடனே. இப்போல அக்னி சமாதம் நெஞ்சனம் ஜொலி
சக்தியாய் இறங்கணுமே. அக்னி சமாதானம் நெஞ்சனம் ஜொலிப்பான் அபிஷேகம் செய்திடனே. இப்போல அக்னி சமாதானம் நெஞ்சனம் ஜொலிப்பான் அபிஷேகம் செய்திடனே. பரிசுத்தாத்மாவே சக்தியாய் இறங்கணுமே. பரிசுத்தாத்மாவே சக்தியாய் இறங்கணுமே. அக்னி சமாதானம் நெஞ்சனம் ஜொலிப்பான் அபிஷேகம் செய்திடனே. இப்போல அக்னி சமாதானம் நெஞ்சனம் ஜொலிப்பான் அபிஷேகம் செய்திடனே. பரிசுத்தாத்மாவே சக்தியாய் இறங்கணுமே. பரிசுத்தாத்மாவே சக்தியாய் இறங்கணுமே. அக்னி சமானம் நெஞ்சனம் ஜொலிப்பான் அபிஷேகம் செய்திடனே. இப்போல 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 அக்னி சமானம் நெஞ்சனம் ஜொலிப்பான் அபிஷேகம் செய்திடனே. ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சாயங்கால வேத வாரத்தை கத்தர் நடத்தினபடி நாள ஸ்தோத்திரம் கொண்டு வந்ததான நம்முடைய ஜனங்களுக்காக நாங்களுமே துதிக்கிறோம். தெய்வ சமூகங்க தாவே, உங்களோட பல காரியங்களை கற்றுத் தருகிறீர். உண்மையாகவே உங்களோட வசனங்களோடு ஜீவிக்க உதவி செய்ய வேணுமே என்று வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, அத்திமரத்தின் குளிர்கால அனுபவத்துக்குள்ள எங்களுடைய ஜீவியம் காணப்படுகிறது. உண்மையாகவே கத்தாவே, அப்படிப்பட்டதான தன்மைகளெல்லாம் எங்களுடைய ஜீவியத்தை விட்டு அகற்றப்படும்படியாக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, அன்று குளிர்காலத்தில் மரித்தோரும் எலும்புகளால் நிறைந்திருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே. ஆகையினால் அந்த மரித்த அனுபவங்களிலிருந்தெல்லாம் விடுதலையாக்கணுமே. கேட்கிறதான சத்தியத்தின்படி ஜீவிக்க, உபதேசங்களின்படி ஜீவிக்க கத்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளும். கத்தருடைய வழிகளில் கத்தருடைய நடத்துகிறதான பாதைகளில் உம்மை பின்பற்றி ஜீவிக்க, உம்மை பிரியப்படுத்தி ஜீவிக்க கத்தாவே நீர் நம்மை கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளும். எலும்பு, நரம்பு, மாம்சம், தோல் இவைகளெல்லாம் கத்தாவே தெய்வமே ஜீவன் இல்லாமல் ஜீவன் அற்று போயிருக்கிறதே. உண்மையாகவே பரிசுத்தாவியானவர் எங்கள் மேல் இறங்கி எங்களை உயிர்ப்பித்து புதுப்பித்து புதிய நீரினால் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் உயிரடைய செய்து தேவனுடைய சேனையாய் நிற்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேணுமே என்று வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, மீதியான நேரமெல்லாம் நீர் எங்களோடு கூட இரும். பிரதற்கு இந்த வார்த்தைகளை பேசும்படி கத்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் இன்னமும் எங்களை பலப்படுத்தி கத்தர் வெறிய நாளுக்கு என்று எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை நீரே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாதுகாப்பும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை விரிந்து இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.